வாங்க பிரியா, இன்னைக்கு என்ன நியூஸோட வந்திருக்கீங்க? வணக்கம் சார். இன்னைக்கு வணக்கம். முதல் நியூஸே நம்ம தமிழ்நாட்டுக்கே உலுக்கி எடுத்த ஒரு கல்லூரி மாணவி. கோயம்புத்தூர்ல ம். அவங்களுக்கு நடந்த ஒரு கொடுமை தான். 3 பேரால கேங் ரேப் பண்ணப்பட்டுருக்காங்க அவங்க. ஒரு அதுவும் கோயம்புத்தூர் அது ஒரு பெரிய சிட்டி. அங்க ஏர்போர்ட் அது நெறைய பாதுகாப்பான ஒரு ஏரியா தான். அதுக்கு பின்னாடி அ உள்ள ஏதோ ஒரு ஏரியால அவங்களும் அவங்க நண்பர் கூட அவங்க வெளியில போனதாகவோ, இரவு நேரத்துல அந்த டைம் 3 பேரு குடிச்சிட்டு அவங்க கிட்ட ஆ தப்பா நடந்துகிட்டதாகவோ, தடுக்க போன நண்பர தாக்கி, பிறகு இவங்கள வந்து கூட்டு பாலியல் ஆ தொல்லை குடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு அரை நிர்வாணமா தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அவங்க 2 பேருக்குமே. போலீஸார் அவங்க 3 பேரையுமே இப்ப பிடிச்சுட்டாங்க. போலீஸார் கூட அவங்கள 3 பேர அந்த குற்றம் செஞ்ச 3 பேர பிடிக்கும்போது, ஏதோ தகராறு ஏற்பட்டதாகவும், அவங்க போலீஸ வந்து தாக்க முயன்றதாகவும், அதுக்கடுத்து அவங்க கிட்ட இருந்து தப்பி ஓட ட்ரை பண்ணதாகவும் சொல்றாங்க. அதனால போலீஸ் அவங்கள சுட்டு பிடிச்சதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த கொடுமையான நியூஸ வந்து எல்லாருக்கும் தெரியும். நானும் கேள்விப்பட்டேன். அவங்க போலீஸார் வந்து அடுத்த நாளே அவங்கள பிடிச்சது ஒரு ஒரு அவங்கள பாராட்டக்குரிய விஷயம். ஆனா, இத பத்தி அ என்ன பேசிக்கிறாங்க அதிகாரிகள் அவங்கலாம்? என்ன சொல்றாங்க? அ போலீஸார் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, பாதிக்கப்பட்ட பெண்ண பத்தின எந்த ஒரு கருத்தும் யாருமே ஊடகங்கள்ல தெரிவிக்க வேண்டாம் அப்டின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா, ஏன் இந்த டைம்ல வெளில வந்தாங்க? ஏன் பாதுகாப்போட வெளில வரல? இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லி ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மறுபடியும் நீங்க சொல்லி அ பின்ன அவங்க தப்பான முடிவுகளுக்கெல்லாம் போயிருவாங்கல்ல. அந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி நியூஸ் யாருமே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேர் அந்த அக்யூஸ்ட் 3 பேருக்கு மேல ஆல்ரெடி நெறைய கேஸஸ் வந்து ஃபைல் ஆகி இருந்திருக்கு டிபார்ட்மெண்ட்லயே. அந்த ஏரியால என்ன ஏற்கனவே வந்து இந்த மாரி சமூக விரோத இளைஞர்கள் நடமாடுறதாகவும், அங்கலாம் கஞ்சா பிடிக்கிறவங்க அதிகமா சுத்துறதாகவும், அ சட்டவிரோதமா குடிச்சிட்டு வேற அவங்கலாம் இருக்கிறதாவும் ஒரு கேள்விப்படுறேனே! அதெல்லாம் உண்மையா? யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆமா, அப்படித்தான் சொல்றாங்க. ஆல்ரெடி அந்த ஏரியா வந்து இவங்களுக்கான ஏரியா. அதாவது கஞ்சா அடிக்கிறவங்களுக்காகவும், தண்ணி அடிக்கிறவங்களுக்காகவும் ரவுடிசம் நிறைஞ்ச ஏரியா இது. அதனால அங்க எதுக்கு இந்த பொண்ணு போனாங்க? அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும், அ நெறைய பிரபலங்களே வைக்கிற மாதிரியான இதெல்லாம் நம்ம எக்ஸ் வலைதளத்துல பார்க்க முடியுது. அது ஆனா என்னால ஏத்துக்க முடியாதுங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஏரியா வந்து அலோகேட் பண்ணுவாங்களா? இப்படி ஒரு ஏரியா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அத வந்து உடனே தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள அங்கேருந்து அகற்ற வேண்டாமா? இது இவங்களுக்கான ஏரியா, இவங்க ஏன் போனாங்கன்னு கேட்கறது வந்து ரொம்ப அநியாயமான செயல். ஒரு சுதந்திர நாட்டுல வந்து எல்லாருக்கும் சுதந்திரமா போகறதுக்கு வந்து உரிமை இருக்கிறபோது, இந்த ஏரியாவுக்கு நீங்க போகாதீங்க. இங்க கஞ்சா அதுவும் சட்டவிரோதமா இருக்கிறவங்க வருவாங்க. அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது இவங்க இவங்க எந்த விதத்துல இவங்க வந்து ஆட்சிய நடத்துறாங்க? இந்த கேள்விய கண்டிப்பா கேட்கணும். ஆமா. எப்பயுமே ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் அத பத்தி எல்லாருமே பேசுவாங்க. ஓ! இந்த ஏரியா இப்படி இருக்கு. இனிமேல் அங்க போலீஸ் நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்க விடணும்னு சொல்லுவாங்க. தெரியல. இது இன்னும் எத்தன நாளைக்கு இருக்கும்னு தெரியல. இன்னும் அடுத்த மாசம் வேற நியூஸ் வரப்போது. நம்ம அத பேசிக்கிட்டு இருக்க போறோம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நிலைமை போயிட்டு இருக்கு. ஆனா மக்கள் இதுக்கு மறக்கக்கூடாது. கிடைக்க மக்கள் மாட்டேங்குது. மறக்கக்கூடாதுங்கிறத வந்து நம்ம சேனல் மூலமா கேட்டுக்கிறோம். அதுக்கு தான் இந்த நியூஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுத்து நம்ம பேசியிருக்கோம். கொடைக்கானல்ல இப்போ ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு சார். ஆல்ரெடி போன வருஷமே ஏற்பட்டிருந்திருக்கு. 300 அடி கிட்ட பிளவு ஏற்பட்டிருந்திருக்கு. அப்பவே ஆய்வு பண்ண கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அங்க வந்து செர்ப்பாக்கம் ஏரி அப்படின்ற மாதிரி ஒரு ஓடை இருக்கு போல. ம், அங்க இருந்து வர்ற தண்ணீயினால தான் இது வந்து நடந்திருக்கு. அதனால அந்த பைப் கனெக்ஷன்லாம் வேற மாரி மாத்தணும் அப்படின்னு நெறைய அவங்க எஸ்டிமேட் போட்டு வச்சிருந்திருக்காங்க. ம். போன வருஷம். ஆனா இப்ப அடுத்த வருஷம் ஆகிருச்சு. அது அத அத நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. அதனால இப்போ நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க இந்த தேதிக்கு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. 200 அடி பிளவு ஏற்பட்டிருக்கு. இன்னும் அந்த பிளவுனால 30க்கு மேற்பட்ட ராட்சச மரங்கள் எல்லாமே இப்ப கீழ சாயறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆ அந்த தண்ணி வர்ற இத வந்து அடைச்சு வச்சிருக்கிறனால, அந்த ஊர் மக்களுக்கு வந்து தண்ணி கிடைக்காம இப்ப கொஞ்சம் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இப்ப நெறையாவே இருக்கு. இது வந்து இயற்கையா ஏற்பட்ட பிளவா? இல்லாட்டி தண்ணி எடுத்துட்டு போற குழாய்ல ஏதாவது அது உடைஞ்ச பிளவா? இல்ல இது இயற்கையான பிளவு தான். ஓகே. இந்த மழை இயற்கையான பிளவு மழை தான் தண்ணி ஓடி வர பிளவு. ஆமா.
அந்த ஓடையிலருந்து தண்ணி வர்றதுக்கான இது இயற்கையான பிளவு தான். ஆனா, இந்த பிளவ வந்து தடுக்கிறதுக்காக போன வருஷமே ஒரு பிளான் போட்டு வச்சிருந்திருக்காங்க கவர்ன்மெண்ட். ஆனா, அத வந்து செயல்படுத்தல. ஒருவேள அத செயல்படுத்தியிருந்தாங்க அப்டின்னா, இந்த தடவ 200 அடி பிளவு ஏற்பட்டிருந்திருக்காது. 30 மரங்கள் கிட்ட சாயறதுக்கான ஆமா. இது கூட ஏற்பட்டிருந்திருக்காது. இது ஒரு அலட்சியம் தான். கவர்ன்மெண்டோட அலட்சியம் தான். ஆமா. அதுவும் இல்லாம இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலைய கூட கிரியேட் பண்ணும். நாளைக்கு வந்து அந்த பக்கமா கார்ல போறவங்க, அங்க ஏற்கனவே இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்குமே இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இத சீக்கிரமா வந்து அதிகாரிகள் வந்து சரி செய்யணும்னு நம்ம கேட்டுக்கலாம். ஓகே. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி, 1 வாரமாகவே ஒரு விஷயம் போயிட்டே இருந்துச்சு. ஆனா நெறைய மீடியாக்கள் வந்து இத கவர் பண்ணல. இது வந்து 2 விதமா சொன்னாங்க. ஆக்சுவலா நாமக்கல்ல ஒரு காலேஜ்ல விடுதி சாப்பாடு, ஹாஸ்டல் சாப்பாடு சாப்ட்டு, அடுத்தடுத்து ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. வாந்தி, டயரியா இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால. ம். அதுக்கப்புறம் இத ஆய்வு செஞ்சதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, சுத்தமே இல்லாத ஒரு குடிநீர் ஆ அதுல சமைச்ச குடிநீரும், அந்த தண்ணீய பயன்படுத்தி சமைச்ச சாப்பாட சாப்பிட்டு தான் இவங்களுக்கு இப்டி ஆகியிருக்கு அப்டின்னு. இதுல நெறைய ரூமர்ஸும் வந்துச்சு. 5 பேர் இறந்து போயிட்டாங்க, 10 பேர் இறந்து போயிட்டாங்க. ஊடகங்கள் எல்லாம் கரூர் விஷயத்த வந்து பெருசாக்குனாங்க. ஆனா டிஎம்கே பண்ண தப்ப வந்து பெருசாக்கல. அந்த மாரிலாம் நடந்துச்சு. ஆனா ம். இறப்பு எதுவும் இல்ல. ஆனா 188 பேர் கிட்ட பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. சிகிச்சையிலயும் இருந்திருந்திருக்காங்க. இது இந்த மாரி செய்தி எல்லாமும் நமக்கு வந்து நம்மள சுத்தி அடிக்கடி வருது. ஸோ இதுல யாரோட அலட்சியம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, அந்த அலட்சியம் செஞ்சவங்கள வந்து தண்டிக்கிறதோட மட்டும் இல்லாம, நம்ம திருப்பி இது மாரிலாம் நடக்காம பார்த்துக்கணும். இதுதான் வந்து இன்னும் அரசோட கடமை. தவறுகள் நடக்கிறபோது, தவறுக்கு யாரு வந்து காரணம் அப்படிங்கிறது 1. 2வது அந்த தவற திருப்பி நடக்க விடாம செய்றோம் பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். அந்த விதத்துல இந்த மாரி தவறெல்லாம் இன்னொரு தடவ நடக்காம பார்க்கறதுக்கான முயற்சிகள அவங்க எடுத்துக்கணும். ஆமா. கண்டிப்பா இதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆமா, அதுக்கு ஒவ்வொரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ்லாம் இதுக்கு அடுத்து தான் அவங்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்றதே இனிமேல் தான் நம்மலாம் தெரிஞ்சுக்க போறோம்னு நெனைக்கிறேன். ஆமா. கண்டிப்பா. அவங்கலாம் ரைட் வரணும். ஒரு காலேஜ் வந்து ஏன்னா காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபீஸ் கட்டி தானே சாப்பிடுறோம். அப்போ அங்க ஆமா. சுகாதாரம், சுத்தம் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிறது கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அதுல வந்து அவங்க படிக்க போயிருக்காங்க. அவங்க படிப்பு பாதிக்கப்படும். அந்த பெற்றோர்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க. ஸோ இதுல வந்து அவங்க வந்து சிகிச்சை பெற்று அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இல்லாம வருது ஒரு விஷயம். பட் இதே உயிருக்கு ஆபத்தா இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும். இது வந்து ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஆமா. ம். இப்போ அந்த காலேஜ்க்கு லீவ் விட்டுருக்காங்க. லீவ் விட்டு அந்த டேங்கு அந்த மாரி மற்ற விஷயங்கள், சுத்தமில்லாத விஷயங்கள் வந்து இப்போ கிளீனிங் வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. நல்லது. அதாவது இதாவது இனிமே வந்து தடுக்கப்படணும்னு நம்ம நினைக்கலாம். அடுத்து நம்ம ஏடிஎம்கே எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அவர் இப்போ டிஎம்கேல சேர்ந்திருக்காரு சார். ஒன் மோர் எம்எல்ஏ. இது அடிக்கடி இப்ப நடக்குது. ஏன்னா டிஎம்கே ஆளும் கட்சியில இருக்கு. ஏடிஎம்கே வந்து இப்ப தான் எதிர்த்து கூட்டணி வருது. அவங்க கூட்டணியில தனக்கு முக்கியத்துவம் குடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, அவங்க வேற வழி இல்லாம டிஎம்கேக்கு தான் வராங்க. இது இந்த ஆமா. வழக்கமான சமாச்சாரம் தான். பட் மனோஜ் பாண்டியன்கிறவர் அந்த காலத்து அ இந்த சட்டசபையில வந்து சபாநாயகரா இருந்த பிஎச் பாண்டியன் அவர்களோட பையன். ஒரு முக்கியமான பொறுப்புலயும் அவர் பேர் வெளியில தெரியிற அளவுக்கு இருந்தவர் தான். இத வந்து இதுக்கெல்லாம் வந்து டிஎம்கே அம் ஒரு விதத்துல அவங்க அவங்க பல நடையெல்லாம் நினைக்கிறாங்களோ, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம ஏடிஎம்கேயோட தலைவர் எடப்பாடி தான். எப்படி இந்த மாரி விஷயங்கள நடக்க விடுறாரு? ஏற்கனவே ஒரு வீக்கா இருக்கிற பொசிஷன்ல இந்த மாரி நடக்க விடுறது அவங்களுக்கு தான் நஷ்டம். ஆமா. நீங்க என்ன அது நினைக்கிறீங்க? ஒரு சிஸ்டமே அ ராஜினாமா பண்ணிட்டு டிஎம்கே கூட சேர்றது வந்து அவர் ஆண்டுகிட்டு இருக்கும்போதே அவர் சேர்றது வந்து ரொம்ப ஷாக்கிங் தான். அவர்கிட்ட கேட்கும்போது அவரு ஏடிஎம்கே மேல ஒரு அதிருப்தி சொல்றாரு. திராவிட ஆமா, கொள்கைகள வந்து அவங்க பின்பற்றல. ஆமா. இப்ப வர திராவிட கொள்கைகள வந்து பின்பற்றது வந்து டிஎம்கே தான். அதனால நாங்க அவங்க கூட போறோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அது எந்த வகையில உண்மைன்னு தெரியல. மேபி அவங்க வந்து அவரு மறைமுகமாவும் சொல்றாரு. அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணி வைக்கிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி. நீங்க அப்படி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணிங்கிறது முன்னாடியும் இருந்துச்சு. முன்னாடி இருந்தது. நடுவுல பாராளுமன்ற
எலக்ஷன் போது மட்டும் இல்லாம இருந்துட்டு, இப்ப திருப்பி வந்திருக்கு. கூட்டணி வச்சது பிடிக்கலன்னா, கூட்டணி வச்சா அடுத்த நாளே வெளில வந்திருக்கலாம். இவர் வந்து இவ்வளோ நாளா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, அத அலசி ஆராய்ஞ்சுட்டு, தனக்கு அதுல ஒண்ணும் இல்ல, தனக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லன்னு வெளில வந்த மாரி தான் என் கண்ணுக்கு படுது. இது வந்து ஆமா. அவங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆமா. ஒரு கட்சியில இருந்து வெளியில வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்ல அப்படின்றதுக்காக தான் பெரும்பான்மையானவர் வந்து வெளியில வராங்க. ஆமா. ஏன்னா இதுல பாஜக கூட்டணி தான் முக்கிய காரணம். திராவிட கொள்கைய பின்பற்றலன்னா, இன்னைக்கு தானே அவருக்கு அது தெரியும். ஆமா. சரி பார்ப்போம். ஆனா அதே சமயத்துல இப்ப போன வாரம் தான் வந்து செங்கோட்டையன வந்து இந்த மாரி சொல்லி ஏடிஎம்கே பத்தி அவங்க வந்து அவங்களும் வாரிசு அரசியல் பண்றாங்கன்னு 2 நாள் முன்னாடி சொல்லி அவர கட்சியிலருந்து நீக்கி எல்லாம் நடந்துச்சு. ஒருத்தர கட்சியிலருந்து நீக்கினாங்கன்னா, இவர் வந்து தானாவே விலகிட்டாரு. பார்ப்போம் ஆமா. என்ன நடக்குதுன்னு. ஓகே. கேரளா கவர்மெண்ட் கிட்ட திரையுலகத்துக்கு அவங்க வருஷம் வருஷம் விருதுகள் குடுப்பாங்கல்ல. இந்த வருஷம் ரொம்ப பரிச்சயமான தமிழ்நாட்டிலேயே பிச்சுட்டு ஓடுன படம் மஞ்சுமல் பாய்ஸ். அதுக்கு 9 விருதுகள் கிட்ட குடுத்திருக்காங்க. சிறந்த படம், திரைக்கதை, டைரக்ஷன், ஆக்டர், அ ஒளிப்பதிவு இது மாரி 9 துறைகளுக்குமே மஞ்சுமல் பாய்ஸ் தான் வின் பண்ணியிருக்கு. ஆமா. கேள்விப்பட்டேன். அது வந்து குணா குகையில வச்சு பேஸ் பண்ண படம் அது. ஆமா, தமிழ்நாட்டிலயும் ரொம்ப இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா ஓடிச்சுன்னு தெரியும். அது ஆமா. எதிர்பார்க்கக்கூடிய விருது தான். அப்புறம் அப்புறம் வழக்கம் போல மம்முட்டிக்கு ஒரு விருது, பிரம்மயுகம் படத்துக்காக மம்முட்டிக்கு ஒரு விருது குடுத்திருக்காங்க. ஆமா. அதே சமயத்துல நீங்க என்ன அனுமதிச்சீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்லுவேன். இந்த பிரகாஷ் ராஜ், நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து ம். ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ம். விருதுகள்லாம் வந்து இந்த ஃபைல்ஸ்ன்னு முடிக்கிற படம், அப்புறம் வந்து வேற ஒரு விதமான படங்களுக்கே போறத பார்த்தோம்னா, இந்த விருதுக்கு குடுக்குற அவங்க அந்த குழுல வந்து ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்த ஃபாலோ பண்றவங்க மட்டும் தான் இருக்கிற மாரி இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் வந்து தேசிய விருதெல்லாம் வந்து சரியான நிலையில குடுக்கப்படாது அப்படின்னு அவர் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாரு. அதையும் நான் ஆமா, சொல்ல விரும்புறேன் இப்போ. ஆமா. தேசிய விருதுகள் அது வேற மாதிரி. இந்த ம், தடவ தேசிய விருதுகள் வந்து நெறைய பேருக்கு அதிருப்தி தான். ம். ஆக்டர்ஸ்க்கே ஊர்வசி நெறைய பேர் வந்து இதுக்கு எதுக்கு குடுத்தீங்க? அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுல எப்பயுமே வந்து ஒரு ஒரு தரப்பு ஒண்ணு சொன்னோம்னா, இன்னொரு தரப்பு இன்னொன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த தேசிய விருதுலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அ சீர்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஆ அஜித்குமார் அவர் இன்டர்வியூல கரூர் இஷ்யூ பத்திலாம் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே காரணம். முக்கியமா ஊடகமும் ஒரு காரணம் அப்டிலாம் சொல்லியிருந்தாரு. அவரு இப்போ ரொம்ப பொறுப்பான அ அவர் என்னைக்கு அவரோட ரசிகர் மன்றங்கள் எல்லாம் கலைச்சாரோ, அதுலருந்தே அவர் ரொம்ப இந்த சமூகத்துக்கு என்ன வேணுமோ, எது தேவையோ, இந்த இளைஞர்களுக்கு எது வேணுமோ, எது தேவையோ அந்த மாதிரியான கதைகள தான் சூஸ் பண்றாரு. அந்த மாதிரியான அவரோட பேச்சுகளும் அந்த மாதிரி தான் இருக்கு. அது மாரி தான் இந்த தடவை அததான் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது நெறைய விஷயங்கள் கரெக்ட் தான் அப்டிதான் தோணுச்சு. அது அது சரிதான். இப்ப அதுக்கு சம்மந்தமா இன்னொன்னு நான் சொல்லப் போறேன். அதான் ம். நம்ப தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதிட்ட போய் நிருபர்கள்லாம் கேட்கறாங்க. அவர் சொல்லியிருக்காருன்ட்டு. அவர் உடனே கிடுகிடுன்னு தனக்கு வேணுங்கிற சைடு எடுத்துட்டாரு. ஏன்னா, இப்ப விஜய் வந்து அவங்களுக்கு எதிரி. அதனால அஜித்குமார் ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்காரு. நீங்கலாம் போய் இந்த இந்த விஷயத்த பத்தி பேசணுங்கிறவங்க பேசல. பட் அஜித்குமார் பேசியிருக்காரு அப்படின்னு விஜய்க்கு ஒரு பஞ்ச் வச்சு ஒரு பதில் குடுத்திருந்தாரு அவரு. ஓகே. ஆ காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அவருக்கு டிஎம்கே கூட ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அவங்க கூட்டணிக்கு ஒழுங்கா எங்களுக்கு தொகுதிகள் நெறைய தரமாட்டுக்காங்க. நாங்க இவங்களுக்கு ஊறுகாயா? அந்த மாதிரியான நெறைய கேள்விகள் வந்து அடுத்தடுத்து முன் வச்சிருக்காரு. நம்ம கே.எஸ். அழகிரி தான் நீங்க சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன். முன்னாள் தலைவர் அவரு. அவர் இப்ப ஆமா. ஒரு சமீபத்தில ஒரு 1 மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாரி பேசுறாரு. போன மாசம் ஒரு தடவ பேசியிருந்தாரு. இப்ப இந்த மாசத்துக்கு ஒரு தடவ பேசிட்டாரு. ம். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அத பத்தி என்ன வேற யாராவது எதா பேசுறாங்களா மக்கள் அத பத்தி? இல்ல மக்களுக்கு பொதுவாவே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து இன்னும் பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி அவங்க அங்கீகரிக்கல அப்படின்னு தான் தோணுது. இப்போ கொஞ்ச வருஷமாவே. அதுல இன்னும் நல்ல தலைமை இல்ல. இப்போ அ டிஎம்கே, ஏடிஎம்கே எப்பயுமே இருந்தது. அதுக்கடுத்து சீமான் அவர் கட்சிக்கு இருந்த ஒரு கிரேஸ் கூட காங்கிரஸ்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. காங்கிரஸ் காமராஜரோட போன மாதிரி தான் இருக்கு. அதனால தான் நிஜமாவே அவங்களுக்கு பெரிய தொகுதிகளோ, இதுகளோ குடுக்கல. அடுத்து நாகர்கோவில், கன்னியாகுமரியில தான் காங்கிரஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. குமரி ஆனந்தாமா. அவங்கலாம் இருக்கிற வர மட்டும் தான் அந்த காங்கிரஸ் அப்படின்றது வந்து நம்ம தென்னாட்டுல வந்து கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது. அவங்கலாம் அதுக்கு அடுத்தடுத்து அவங்க இல்ல அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைமை இல்ல.
தமிழ்நாட்டுல அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்ல. அவங்க உருவாக்கல. காங்கிரஸ் இப்போ எதுக்காக இருக்காங்க அப்படின்னா, பிஜேபி வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க, ஓகே காங்கிரஸ் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அது அதுல காங்கிரஸ் என்னன்னா, யாருக்காக அந்த காங்கிரஸ் வந்து டிஎம்கே பின்னாடி போயிடுச்சுங்க. இது அது பெரிய ஒரு தேசிய கட்சி தன்னுடைய கௌரவத்தையும், மதிப்பையும் விட்டுட்டு, எப்ப வந்து டிஎம்கே பின்னாடி தொடர்ந்து எப்பயாவது ஒரு தடவ கூட்டணி வச்சா பரவால்ல. அவங்க கூடவே தான் இருக்காங்க பல வருஷமா. அதுதான் அதுக்கு ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆமா. தீகா மாரி கம்யூனிஸ்ட், தீகா அந்த மாதிரி இப்ப காங்கிரஸ், டிஎம்கே எல்லாருமே ஒண்ணா இருக்காங்க. ஆமா, ஆமா, அதுல மக்களுக்கு காங்கிரஸ் அப்படின்றது வந்து ராகுல் காந்தி, அங்க உள்ளவங்க மட்டும் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர, தமிழ்நாட்டுல இவங்கலாம் இருக்காங்களா? அப்படின்ற மாதிரியே தெரியல. ம். ஆமா, ஆமா. காங்கிரஸ் நம்ம சவுத்ல வந்து கேரளால தான் இருக்காங்க. இங்க வந்து அப்படித்தானே. ஒண்ணு காங்கிரஸ் வரும், இல்லன்னா கம்யூனிஸ்ட் வரும் அப்படின்ற ஆமா. மாதிரி அதுக்கு காரணம் என்னன்னா, கேரளால அவங்க ஒரு தனி கட்சியா வந்து ஒரு முனைப்போட இருக்காங்க. இங்க வந்து ஒரு மாநில கட்சியோட எப்பவுமே சேர்ந்துக்கிட்டு, மாநில கட்சி அவங்க பின்னாடியே அவங்க சொல்றதுக்கெல்லாம் இவங்க வந்து ஆமா, ஆமான்னு சொல்லிட்டு இருந்தான்னா, அவங்க நிலைமை இப்படிதான் போகும். ஆந்திரால ஸ்ரீகாகுளம் வெங்கடேஸ்வரா ஆமா, கோவில்ல நடந்த ஒரு கூட்ட நெரிசல்ல இப்போ வரைக்கும் 10லருந்து 12 பேர் கிட்ட பலி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆமா. ரொம்ப எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு தோணுது. அது ஒண்ணு. ஆனா அதே சமயத்துல அ இல்ல மக்களும் இந்த கூட்டத்துல எப்படி சமாளிக்கணும்னு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு படிப்பினை வேணும். 2வது அந்த ஆமா. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப கட்டுப்பாட கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சு, அவங்க தான் நெரிசல வந்து கூட்டம் வரும்போது, அது ஒரு மாரி சொல்லணும். "இப்படி வாங்க, இப்படி போங்க, ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. இப்ப கொஞ்ச நேரம் வராதீங்க." அதெல்லாம் அவங்க வந்து ஒரு சொல்லணும். ஒரு மைக் வச்சுட்டு பேசிட்டே இருக்கணும். அப்புறம் கவர்மெண்ட்டும் இத அடிக்கடி ட்ரெய்னிங் குடுக்கணும். அது ஒரு டீம வச்சுக்கிட்டு இந்த மாரி ஒரு முக்கியமான விழாக்கள் நடக்க போறதுன்னா, அந்த இடத்துக்கு அவங்கள அந்த குழுவ அமைச்சு, அது எல்லாம் சரியா இருக்கா? அங்க பாதுகாப்பு இருக்கா? அத கண்ட்ரோல் பண்ணதுக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு ஒரு திறமை இருக்கா? அப்படின்னு ஒரு எல்லாமே ஒரு ட்ரெய்னிங் தாங்க. இந்த ட்ரெய்னிங் வர வரைக்கும் இந்தியால வந்து கூட்ட நெரிசல்ல மக்கள் பலியாகுறத தடுக்கவே முடியாது. அப்படிதான் நான் ஆமா. நினைக்கிறேன். ஆ இப்போ ரீசென்ட்டா நடந்த கந்த சஷ்டி அ சஷ்டி விரதம். அத முன்னிட்டு கூட திருச்செந்தூர்ல பயங்கர கூட்டம். அங்க இருக்கிற எல்லாருமே அதிருப்தி தான். போன ஆமா, பக்தர்கள் எல்லாருமே. பைசா வாங்கிட்டு உள்ள விடுறாங்க. ரூ. 2000 ரூ. 3000 வாங்குறாங்க. அப்படி வாங்குனாலுமே 1 ஹவர் வந்து வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இருந்திருக்கு. ஆமா, ஆமா, அவரு அதான் இருக்கிறவங்கள்ட்ட பைசா வாங்கிட்டு அவங்க முன்னாடி விட்டு நம் நார்மல் அ நார்மலா நின்னு கியூல நின்னு போறவங்கள வந்து டிலே பண்ணி, அதனால தள்ளுமுள்ளு, கூட்ட நெரிசல்கள்லாம் ஏற்படவும் செய்யலாம். ஆமா, ஆமா, ஒரு வரைமுறை இல்ல. ஆமா. கரெக்ட். இதெல்லாம் நம்ப ஒவ்வொரு தடவையும் இது நடக்குது. மக்களும் சரி, நம்ம அதிகாரிகளும் சரி, இதுலேருந்து ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு படிப்பினையோட அடுத்த தடவையாவது இதெல்லாம் அ தவிர்க்கணும். இது மாரி நடக்கிறது நியாயம் இல்ல. மக்கள் வந்து ஒரு ஒரு குறிக்கோளோட ஒரு 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 என்ஜாய் பண்ணணுங்கிறதோ, இல்லாட்டி ஒரு தெய்வ காரியத்துக்கோ போறபோது, அங்க பலியாறதுங்கிறத அவங்க யாருமே ஏத்துக்க முடியாதுங்க. அ கடைசியா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையா செயல்பட்டதுனால தான் தமிழ்நாட்டுல வந்து பாஜக தோல்வி அடைஞ்சுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மென்ட்டுங்க. இத எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா, அப்ப சில இடத்துல வந்து பாஜக வந்து பல இடங்கள்ல வின் பண்றது. அப்ப வந்து அவங்க நேர்மையா நடக்காத இருக்கிறபோது வின் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்லாட்டி வந்து தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்துக்க கூடாதுன்னு சொல்ல வராங்களா? இல்லாட்டி தேர்தல் ஆணையம் வந்து இப்படி இருக்கும், நாங்க தோத்துக்கிட்டே இருப்போம். இது ரொம்ப பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மென்ட். நான் தோக்குறதுக்கு அவங்க அப்படிதான் நியாயமா இருக்கிறது தான் காரணம் அப்படின்னா, என்ன எதிர்பார்க்குறாங்க? ஆனா இத அவங்க உண்மையா சொல்லியிருப்பாங்களா? இல்லாட்டி இது யாராவது திரிச்சு வெளியிடுறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல அவங்க எப்பவுமே உண்மைய சொல்றவங்க தான். பட் இது வந்து ரொம்ப இது கான்ஃபிடென்ட்டா இது இருப்பாங்க இது எப்பயுமே. உண்மைய விட இது ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமா சொன்ன மாரி இருக்கு. இல்ல அவங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வந்து இன்னும் அ இந்த இந்த வருடங்கள்ல அவங்களால பெருசா இது ஜெயிக்க அவங்க ஏதோ முடியாது. ஒரு ஆனா ஆதங்கத்தோட சொல்ற மாரி இருக்கு. அவங்க நியாயமா செயல்படுறாங்க. நாங்க வின் பண்ணலன்ட்டு. என்னவோ என்னவோ அதுல சரியா வரல அந்த ஸ்டேட்மெண்ட்ல. என்ன பொறுத்தவரைக்கும். ம். சரிங்க பிரியா. ரொம்ப நன்றி. அது நெறைய நியூஸோட வந்திருக்கீங்க. நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க் யூ சார். வணக்கம் நேயர்களே.